Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டுட்டோரியலில் ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் ஃபங்க்ஷனாலிட்டி புது ஃபீச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸலில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பட் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இந்த டேட்டா வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா, டேட்டு, ஸ்டோரு, டவுன், ஸ்டோர் கோட், கண்ட்ரி, மேனேஜர் கேட்டகரி அண்ட் சேல்ஸ். ரொம்ப சிம்பிளான சேல்ஸ் டேட்டா. இந்த இடத்துல எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க? நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஒரு மேனேஜரும் மல்டிபிள் டைம்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு மேனேஜரே இது மாதிரி ரிப்பீட் ஆகுன்றதுனால யூனிக்காக மொத்தமாக எத்தனை மேனேஜர் தான் இருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கணும். ஒரு மேனேஜரும் எத்தனை வாட்டி இங்கே இருக்காங்கன்ற ஒரு சின்ன சம்மரி வேணும். நிறைய விஷயத்துக்கு இந்த கான்செப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கற்றுக்க போகிற கான்செப்டை. பட் இங்கே சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் மேனேஜர் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேசிக்காக யூனிக் அப்படின்னு நான் போடுவேன் இல்லையா? யூனிக் அப்படின்னு போட்டு இப்படி நான் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணாலே லிஸ்ட் ஆஃப் யூனிக் மேனேஜர்ஸ் கிடச்சிருவாங்க. மொத்தமாக நம்மளோட டேட்டாவில் 20 யூனிக் மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுது. கரெக்டாக 20 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த நேமை நம்ம யூனிக்காக எடுத்திருக்கோம். ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல மல்டிபிள் நேம்ஸ் ஆட் பண்ணப்படுது, 3 நேம் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த நேம் இங்கே வராது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரேஞ்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், தட் இஸ் லிமிட் பண்ணிட்டோம், ஃப்ரீயாக விடலைன்றதுனால. ஒருவேளை நீங்கள் இந்த ரேஞ்சை மேனுவலாக மாற்றினாலும் அடிஷ்னலாக திருப்பி செலக்ட் பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வந்து இங்கே அப்டேட் பண்ணப்பட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் நியூவாக ஆட் பண்ண பீப்புள் இங்கே வருவாங்க. இப்போ அதை நம்ம முதல்ல டீல் பண்ணுவோம். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? F146 டைரெக்டாக போடாமல் 500 சம்டைம் போட்டு என்ட்ரு பண்ணுவீங்க. அப்படி பண்ணால் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். பட் லாஸ்ட்டில் ஒரு 0வும் வரும். இப்படி பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் என்ன? எத்தனை நேம் இதுக்கப்புறம் ஆட் பண்ணப்பட்டாலும் இந்த இடத்துலையும் அது வந்துடும். பட் கீழே ஒரு 0வும் வரும். இது நிறைய விதமாக டீல் பண்ணலாம். பட் இப்படி டீல் பண்ணுறீங்க, யூனிக்கை போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது 0 உங்களுக்கு ஆடாக இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதை இந்த ரேஞ்சில், இந்த எஃப்பில் உள்ள ரேஞ்சில் அன்வான்ட் ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக டேட்டாவை புல் பண்ண முடியுன்றதுனால. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த 500 நான் செலக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த டாட்ன்றதை வைக்கும் பொழுது, இந்த கோலன் பதில் ஒரு டாட் வச்சுருக்கேனா, இப்படி வைக்கும் பொழுது இந்த 500 செலக்ட் பண்ணாலும் இந்த டாட் வச்சதுனால அந்த பிளாங்கான செலெக்ஷன்லாம் எலிமினேட் பண்ணப்பட்டு இந்த இடத்துல 0 போயிடும். இது முதல் ஃபங்க்ஷன் ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த டாட் வைக்கிறதுனால பிளாங்க் இது ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, ட்ரிம் பண்ணிடும். ட்ரிம் ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷனே இதுக்கு இருக்குது. ஃபைன், இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணிவிடும், டைனமிக் பண்ணிட்டோம். இதில் எத்தனை ஆட் பண்ணாலும் இது டைனமிக்காக மாறும், ஆட் ஆகும், டெலீட் பண்ணாலும் குறையும். ஓகே, நம்பர் 1. செகண்ட் கான்செப்ட், இது வந்து நம்பர் 1 இல்லையா? இதை நான் கீழே போடுறேன். இது 1, அதாவது நம்ம டாட் வச்சு நம்ம கற்றுக்கிட்டது 1. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. செகண்ட் விஷயம் என்னன்றதை முதல்ல பேசுவோம். இந்த இடத்துல வந்து சாம் அப்படின்றவர் வந்து எத்தனை வாட்டி இருக்காருன்ற கவுண்ட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கவுண்ட் இஃப்னு போட்டுட்டு நார்மலாக இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவீங்க, கமா கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த சாம் அப்படின்றத செலக்ட் பண்ணி என்டர் நார்மலாக பண்ணிங்கன்னா இங்கே 7 வரும். விச் மீன்ஸ் சாம் வந்து இந்த லிஸ்ட்டில், இந்த ரேஞ்சில் வந்து 7 டைம்ஸ் இருக்கார். அதுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணி ஒவ்வொருத்தருடைய ரேஞ்சையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க. பட் டெஃபினெட்லி இந்த ரேஞ்சை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணுவீங்க, பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணி. அப்படி பண்ணும் பொழுது எவ்வளோ ட்ராக் பண்ணுறீங்களோ ஒவ்வொருத்தருக்குமே இந்த அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும். ஒருத்தரும் எத்தனை வாட்டி இருக்காங்கன்னு கிடச்சிரும். இது வந்து இங்கே டைனமிக்காக நம்ம மாற்றிட்டாலும் இங்கே டைனமிக்காக மாற்றலை. ஒருவேளை இந்த இடத்துல இன்னொருத்தர் புதுசாக ஆட் ஆகிறார் அப்படின்னா இந்த இடத்துல அவருக்கான கவுண்ட் வராது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ரேஞ்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம இந்த ரேஞ்சை இங்கேயும் கொஞ்சம் ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டு இதை பண்ணியிருந்தோன்னா இதுவும் நடந்திருக்கும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, பிரபா அப்படின்னு நான் அது ஒரு நேம் மட்டும் ஆட் பண்ணும் பொழுது இங்கே அந்த நேம் வந்துருச்சு, இங்கே வரல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை 150க்கு பதிலாக 500 போடுவீங்க. ரைட், எக்ஸாம்பிள். அப்படி போடும் பொழுது இந்த ஃபார்முலாவை மேனுவலாக இப்படி பண்ணும் பொழுது பிரபான்றது செலக்ட் ஆகலை. ஒருவேளை நான் திருப்பி ட்ராக் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா பிரபா 1ன்னு வந்துருச்சு. இது மாதிரி ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகளை நீங்கள் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் பண்ணாமல் அதாவது நம்ம ரேஞ்சை மேனுவலாக செலக்ட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் K3ன்றதை வந்து இங்கே பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை கீழே நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இல்லையா. அதெல்லாம் பண்ணாமல் ஒரே ஒரு ஃபார்முலாவை இந்த இடத்துல போட்டு இதை டைனமிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் இஃப் தான், அதெல்லாம் மாற்றம் இல்லை. ரேஞ்சில் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த 500 கொடுத்து சும்மா எக்ஸாம்பிள் கமா கொடுத்துருங்க. க்ரைட்டீரியாவில் வந்து இந்த நேமை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். பட் இந்த நேமை செலக்ட் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு ஹேஷ் அப்படின்றத கீப் பண்ணுங்கள். இப்படி பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹேஷ்ன்றது இந்த கம்ப்ளீட் ரேஞ்சு செலக்ட் பண்ணும். இந்த நேம் அப்டேட் ஆனாலும் இது செலக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். இது குறைஞ்சதுன்னா இந்த செலெக்ஷன் சப்ரஸ் ஆகுறதுக்கும் அந்த ஹேஷ் உங்களுக்கு பயன்படும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த 500 ரேஞ்ச் வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருந்தாலும் அது டெஃபினெட்லி கவுண்ட்டை உங்களுக்கு அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணும். பார்த்தீங்கன்னா பிரபா 1ன்றதையும் கரெக்டாக கொடுக்குது. ஒரு வேளை நான் ஏதாவது ஒரு நேமை இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ராஜ் அப்படின்னு நான் போடும் பொழுது, ராஜ் இல்லை ராஜ் போடும் பொழுது இங்கே ராஜ் வந்துடும். ராஜ் ஒரு வாட்டி இருக்காருன்றதையும் இது கொடுத்துரும். ஸோ பேசிக்லி இந்த இடத்துல நம்ம வந்து டாட் அப்படின்றத கொடுத்து அன்வான்டாக வர்றதை நம்ம சப்ரஸ் பண்ணியிருக்கோம், ட்ரிம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஹேஷ்ன்றதை யூஸ் பண்ணி இது அப்டேட் ஆகிறத பேஸ் பண்ணி இதுவும் அப்டேட் ஆகணுன்றது சொல்லியிருக்கோம். இது ஒரு ஆட்டோமேஷன் தான், டைனமிக் தான். இது நிறைய விதமாக நீங்கள் பார்க்கலாம். இதில் அட்வான்ஸ்டான கான்செப்டாக கூட நீங்கள் வேறு ஏதாவது யோசிக்கலாம். பட் ஒரு சின்ன டேட்டாவிலேருந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது இது ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஹேஷ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாட்டை யூஸ் பண்ணுறதையும் ஹேஷ் எப்படி யூஸ் பண்ணுறதையும் பார்த்தோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டு கூட டிஃப்ரெண்ட் நீடு கூட இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டாயமாக இந்த ப்ராக்டிஸ் ஃபைலை நான் கொடுத்துருவேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸில் இதை பற்றி பெருசாக நம்ம பேசலாம்.